பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளின் சத்தியங்களை கேட்கும்படியாக நாம் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வசனங்களின் மேன்மை, மகத்துவம், வசனங்கள்னால நம்மளுக்கு என்ன உண்டாயிருக்கு, எதனால நம்ம வசனத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, கர்த்தரே வசனத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்கி இருக்கிறார். வசனம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? இயேசு ஆண்டவர் பரிசுத்த பர்வதத்துக்கு, மறுரூப மலைக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் கர்த்தருடைய தேவனுடைய சத்தத்தை இவங்க காதுகள் கேட்கிறது. என்னன்னு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படிங்கிற சத்தத்தை இவங்க எல்லாம் கேட்குறாங்க. அதை பேதுரு அவருடைய நிரூபத்தில் எழுதுறாரு. அங்கதான் நம்ம இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். பாருங்க, 2 பேதுரு முதல் அதிகாரம் 17, 18, 19 3 வசனங்களை வாசிக்கிறேன். 17வது வசனம் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது. தேவன் எப்படி ஏசாண்டவரை மகிமைப்படுத்தினாரா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன்னு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேக்குது. தேவன் பேசுகிற சத்தத்தை சீஷர்கள் கேட்குறாங்க. 3 பேரும், ஏசாண்டவர் இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அங்க போகும்போது இந்த சத்தத்தை அவங்க கேட்குறாங்க. அதை தான் இங்க பேதுரு எழுதுறாரு. அடுத்தது 18வது வசனம் பாருங்க. அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். தேவன் பேசின அந்த சத்தத்தை நாங்க கேட்டோம், அவரோடு கூட நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் 16வது வசனம் பாருங்க. 16வது வசனம், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. சும்மா நாங்கள் கட்டுக்கதையெல்லாம் ஒன்றும் பேசல, அவருடைய மகத்துவத்தை, ஏசாண்டவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டோம். தேவன் வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லுகிற சத்தத்தை எங்க காதுகள் கேட்டது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. பாருங்க, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். பாருங்க, பேதுரு கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாரு. அடுத்தது 19வது வசனம் பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டு. இந்த சத்தத்தை நாங்க கேட்டோம், அவரோடு கூட இருந்தோம், அவரை தொட்டோம், அவரை அனுபவிச்சோம், எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த நாள்ல எல்லாத்துக்கும் மேல, அந்த சத்தத்தை கேட்டதுக்கும் மேல கர்த்தருடைய வார்த்தை, அது நமக்கு ரொம்ப முக்கியமா நம்ம கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத வலியுறுத்துறாரு. பாருங்க, 19வது வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். எல்லாமே இருக்கு. வானத்திலிருந்து உண்டான சத்தத்தையே நாங்க கேட்டோம், அவரோடு கூட நாங்க பரிசுத்த பர்வதத்தில் இருந்தோம், அவரோடவே இருந்தோம், எல்லா மகத்துவத்தையும் நாங்க கண்ணார கண்டோம். ஆனா அதுக்கு மேல தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அந்த வசனம் எப்படி இருக்கான்? பொழுது விடிந்த விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இப்போ ரொம்ப இருட்டான ஒரு இடம் பாருங்க, அந்த இருட்டான இடத்துல ஒரு லைட் போடும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க. நாங்கள் இந்த ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது, ஆந்திராக்குள்ளெல்லாம் அந்த கிராம பகுதிகளில் போகும்போது அப்படி ஒரு இருட்டா இருக்கும். எங்கேயும் ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இருக்காது பாருங்க. எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கும். அப்படியே காடுக்குள்ள எங்க கார் மட்டும்தான் போகும், எங்க கார் வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். எனக்கே சில நேரம் ரொம்ப பயமா இருக்கும். வசனங்களை சொல்லிட்டு ஜெபிச்சுக்கிட்டே போவோம் பாருங்க. அதுக்கப்புறம் ஆந்திரால இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, அந்த இடத்துல எவ்வளோ கொலை என்னென்னவோ நடக்கும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். நான் அந்த இருட்டுக்கு சொல்றேன், அவ்வளோ ஒரு இருட்டுல இந்த காரோட வெளிச்சம் மட்டும்தான், ஒரே வெளிச்சம்தான் இருக்கும்.
என் கண்ணுக்கு எவ்வளவு தூரம் நம்ம பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் அவ்வளோ இருள் இருக்கும் பாருங்க. அப்போ அந்த இருளுள்ள ஸ்தலத்துல எப்படி அந்த ஒரு லைட்டு, காரோட லைட்டு ஒரு வெளிச்சமா இருக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட இருட்டான அப்படியே இருண்டு போய் ஒண்ணுமே இல்லை, எல்லா இடத்துலயும் தோல்வி, அவமானங்கள், கடன்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் மத்தியில நம்மளுக்கு ஒரு வசனம் கிடைச்சதுன்னா அந்த வசனம் எப்படி இருக்கும்? இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். அதனாலதான் இந்த வசனம் அவ்வளவு முக்கியம்னு பேதுரு இவ்வளவு வலியுறுத்தி சொல்றாரு. நீங்க இதுக்கு முன்னாடி வேதத்தை நீங்க படிச்சிருந்திருக்கலாம், ஆனா இந்த மகத்துவம், இந்த வசனங்களுடைய மகத்துவம், இந்த வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு பாருங்க. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர்களை ஏவி, அந்த மனிதர்கள் 40 பேருக்கு மேல வேதத்தை எழுதுனாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியை வைத்து ஆவியினால ஏவப்பட்டு வேதத்தை எழுதினார்கள் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. அதுதான் உண்மை. ஆவியானவர் இப்படியெல்லாம் வார்த்தைகளை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதனாலதான் வசனத்தை நம்ம அவ்வளோ கவனிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. கர்த்தர் எப்படி அதை முக்கியப்படுத்தி மகிமையுள்ளதாக்குனார்ன்றதுக்கு இன்னொரு வசனம் பார்க்க போறோம். ஏசாயா 42:21. ஏசாயா 42:21. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். கர்த்தர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். கர்த்தரே அப்படிதான் சிஸ்டம் வச்சிருக்காரு, எல்லாத்தையும் வசனத்துல கொண்டு வந்து வச்சுட்டாரு பாருங்க. என்னதான் மனுஷங்களுடைய வார்த்தை, சத்தம் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், என்னுடைய வார்த்தை இல்லை, இப்ப நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். நீங்க வேதத்தை எடுத்து படிங்க, எடுத்து நீங்க பாருங்க. உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா படிக்க தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து நீங்க இந்த வசனங்களை நீங்க வாசிக்க சொல்லலாம். நீங்க சொல்லலாம், இந்த செய்தியை கேட்டு இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு வாசித்து காட்டுங்க, நான் காதுல கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஏன்னா வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள், அவர் பேசுகிற தெய்வம் பிரியமானவர்களே பாருங்க. அதனாலதான் நம்ம வார்த்தைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்குது பாருங்க. கர்த்தர் யோசுவாக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னு, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும், அவ்வளோ லட்சம் ஜனங்களை வழி நடத்தணும் அப்படின்னா நீ இந்த ட்ரைனிங் எடுத்துக்கோ, இதை படிச்சுக்கோ, அதை படிச்சுக்கோன்னு கர்த்தர் சொல்லாம, யோசுவாக்கு ஞானம் வேணும், கர்த்தருடைய கிருபை எல்லா விதத்திலையும் வேணும்னு சொல்லி, யோசுவா நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ விடாத, இந்த வசனங்களை நீ கருத்தாய் கைக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. யோசுவா 1ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம் பாருங்க. ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாரும் இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெப நேரங்கள்ல இந்த வசனங்களை சொல்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்வாய். பாருங்க, வசனத்தின்படி நடக்கும்போது என்ன நடக்குமோ, நம்ம வழி வாய்க்கும். நீங்க எதை செய்யறீங்களோ அது வாய்க்கும், நீங்க எதை தொடறீங்களோ அது தொடங்கும். ஒருவேளை உங்களை குறித்து இவன் என்ன செஞ்சாலும் விளங்காது, இவன் என்ன செஞ்சாலும் அதுல நஷ்டம்தான், ஒண்ணு கூட ஒரு ஆசீர்வாதமே இருக்காது, இவன் கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து சொல்லப்படுதா? பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்வாய். புத்தி எங்கிருந்து வரும்? இயேசுவே நம்மளுடைய ஞானமாயிருக்கிறார், இயேசுவே நம்முடைய புத்தியாயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளால நம்ம இருதயத்தை நிரப்பி வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு மகா பெரிய சமாதானம், சந்தோஷம் உண்டாயிருக்கும். இரவுல நல்ல தூக்கம் வரும் பாருங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி பாருங்க. உங்களுக்கு உட்கார்ந்து ஜெபிக்க நேரம் இல்லாம இருக்கலாம், நீங்க படுத்துக்கிட்டே கர்த்தருடைய வசனங்களை சொல்லுங்க. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றேன், நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அப்படியே அமைதியா படுத்துக்கிட்டு ராஜாமங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள், தாவீது ராஜாவை அப்படியே உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் வசனங்கள். அந்த மாதிரி நீங்க படுத்துக்கிட்டே அப்படியே வசனங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்படி நீங்க தூங்குவீங்கன்னே தெரியாது. தூக்கம் வராதவங்க வசனங்களை எடுத்து நல்ல மனப்பாடம் பண்ணி சொல்லி பாருங்க. ஆவியானவரோட உதவியோடு கூட நல்ல நித்திரை உங்களுக்கு வரும் பிரியமானவர்களே. அடுத்தது சங்கீதம் 1ஆவது அதிகாரம், கடைசியா நம்ம இதை பார்க்க போறோம்.
சங்கீதம் 1 எல்லாம் நம்ம சண்டே கிளாஸ்ல இருந்து இந்த சங்கீதம் 1 படிச்சிருக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிருக்கிறோம், நம்ம பாக்கியவான்கள். அடுத்தது 3வது வசனம், அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க கைகளின் பிரயாசங்கள் வாய்க்கணுமா? உங்க கரங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணுமா? பெண்களுக்கு கிச்சன்ல ஆசீர்வாதம் இருக்கணுமா? வீடை நீட்டா வைக்கணுமா? எப்படி குடும்பம் நடத்தணும், எல்லாமே கர்த்தர் வேதத்துல நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் படித்து அதில் நீங்க தியானமா இருந்தா நீங்க நிச்சயமாய் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இயேசுடைய சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்களா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் முக்கியப்படுத்துறதையும் இப்ப நம்ம பார்த்தோம். அதனால நம்மளும் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துவோம், அதை மகிமைப்படுத்துவோம், அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவோம். நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நமக்கு மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். பிரியமானவர்களே, நம்ம கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்மளுடைய வழி வாய்க்கும். நாம் புத்திமானாயும் நடந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவ ஜனமே, இன்று நீங்கள் கேட்ட கவனித்த இந்த வார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்தது என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பயனடைந்தது போல உங்கள் நண்பர்கள், ஊற்றார், உறவினர்கள் பயனடைய வேண்டும் என்று விரும்பினால் இந்த காணொளியை பகிருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் கீழே உள்ள கருத்து பிரிவில், அதாவது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அல்லது நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 73389141141. மறுபடியும் 733891414. நீங்கள் இவ்வூழியத்தில் விதைக்க, அதாவது உங்கள் காணிக்கைகளை அனுப்ப எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கடைசியாக, பிரியமானவர்களே, நீங்கள் இன்னும் நமது FFICC இந்தியா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.